வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு வெள்ளை சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது டெலிவரி ஆன லேடிஸ்க்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. ஒரு ஹீட்டட் பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணோம். இப்போ தான் டெலிவரி ஆயிருக்குன்னா நீங்கள் 100 to 150 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சோடனே 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 7-8 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் காரம் கம்மியாகவும் கொடுக்கும். இப்போ தான் உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்குன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. அப்புறம் 200 to 250 கிராம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இதுக்கு ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, ஆனால் இந்த எண்ணெய் வற்றி வரப்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க 500 கிராம் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூளில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட சிக்கனோட கலரை சேஞ்ச் பண்ணிடும். அதுக்கப்புறம் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு திருப்பி வதக்கி கொடுங்க. அப்பப்போ நீங்கள் அந்த பூண்டை இடித்து விடுங்க. இடித்து விட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். நீங்கள் முன்னாடியே இடித்து கூட பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. லிட்டு போட்டு மூடி வச்சா வேகமாக குக் ஆகும். அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இது 10 to 15 நிமிஷத்தில் ரெடி ஆகும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி தான் மசாலாலாம் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. வாட்டர் இந்த மாதிரி சுண்டி வந்தப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால தான் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ரெசிபி பண்ணி கொடுப்பாங்க ரெகுலராக. இது முடி வளர்ச்சிக்கும் ஹெல்ப் ஆகுங்க இந்த சிக்கனா. இந்த மாதிரி தண்ணி வற்றின அப்புறம் எண்ணெயும் வெளியில் வரும். அந்த மாதிரி வந்தப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இது அப்படியே நம்ம ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரசம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.